ஏதேன் தோட்டத்துல என்ன பாஷை பேசப்பட்டுச்சு? எபிரேய பாஷை. யாருக்கு தெரியும் என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? பெரிய ஊழியர்களே இதை போதிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்னு சொல்றாங்க. அதுக்கு மேல இவர்கள் எல்லாம் மொழி வெறியர்கள் என்று நான் சொல்லுவேன். எதுக்கு தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்க வேணும்? என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாருன்னா நான் ஒரே பதில் சொல்லுவேன், தெரியாது என்கிற ஒரு பாஷை. ஏன்னா அந்த பாஷை யாருமே கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த பாஷைகளை எல்லாம் தேவன் தாறுமாறாக மாத்திட்டாரு. அதனால அந்த பாஷை இருந்திருக்காது. அந்த பாஷையில இருந்துதான் எல்லாம் தாறுமாறாய் போய்விட்டது. ஆகவே அந்த பாஷை இல்லாமல் போயிடுச்சு. நீங்க என்ன ஆராய்ச்சியை கொண்டு வந்தாலும் சரி நிரூபிக்க முடியாது. எபிரேய பாஷை தான் நிரூபிக்க முடியாது, தமிழ் பாஷை தான் நிரூபிக்க முடியாது. அது அவசியமற்றது. இது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும். நீங்க தமிழ் பாஷைன்னு சொல்லி தெலுங்கு நபர்கிட்ட போய் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் பைபிளே வாசிக்க மாட்டார். அந்த ஒன்னே அவருக்கு ஒரு இடரலை உண்டாக்கும். பெரிய இவன் தமிழ் பேசுறானாமா, அங்க ஏதேன் தோட்டத்துல தமிழ் வாசிச்சாங்க. போப்பா, எனக்கு இது தேவையே இல்லை. சாதாரணமா நாம் ஜனங்களை வெறுப்பேத்துக்கிறோம், கோபப்படுத்துகிறோம். ஒரு விதையை போடுறீங்க, ஒரு ஆலமரத்து விதை துணுண்டா இருக்குன்னு வைங்க. அது விதையை போட்ட உடனே அது உடைஞ்சு அவ்வளோ பெரிய ஆலமரமாய் மாறி விட்டது. இப்போ அந்த விதையை போய் பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது, அது காணாம். ஆனால் அதுல இருந்து தான் இவ்வளோ பெரிய ஆலமரம் வந்திருக்கிறது. தேவன் அந்த ஒரு பாஷையை என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. அந்த பாஷை இல்லை, வேணுனே தெரியாம பண்ணிட்டாரு. ஏன் தெரியுங்களா? நீங்கள் நான் அப்படி ஒரு பாஷைன்னு தெரிஞ்சா அதை எடுத்து வச்சுக்கிட்டு பூ வச்சு பொட்டு வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்படிதான் சமஸ்கிருதத்தை ஒரு கூட்டம் இது தேவ பாஷை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. சமஸ்கிருதம் தவிர மற்ற எல்லா பாஷையும் நீச பாஷை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, மனுஷ பாஷை என்று சொல்லுகிறது. நம்ம கிறிஸ்டியானிட்டியில எதுவுமே தேவ பாஷை கிடையாது.